ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸை பாஸ்ட் டென்ஸில் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் காலை உணவு சாப்பிட்டுட்டேன். நான் காலை உணவு சாப்பிட்டுட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். காலை உணவுன்றதை பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். இப்போ நான் காலை உணவு சாப்பிட்டுட்டேன்றத ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ ஒரு கதை படித்தா. அவ ஒரு கதை படித்தா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒருன்றத ஏன்னு சொல்லலாம். கதைன்றது இங்கிலீஷில் ஸ்டோரின்னு சொல்லுவோம். படிக்கிறது இங்கிலீஷில் ரீட்னு சொல்லுவோம். இப்போ படித்தா அப்படிங்கிறப்ப ரீடோட பாஸ்ட் டென்ஸை ரெட்டுன்னு சொல்லுவோம். ரெட் ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ அவள் ஒரு கதை படித்தான்றதை ஷீ ரெட் அ ஸ்டோரி. ஷீ ரெட் அ ஸ்டோரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். பிளேவோட பாஸ்ட் டென்ஸ் பிளேயிடுன்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள்ன்றத தே பிளேடு கிரிக்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பூனை நாள் முழுவதும் தூங்கியது. பூனை நாள் முழுவதும் தூங்கியது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, பூனைன்றது இங்கிலீஷில் கேட்னு சொல்லுவோம். நாள் முழுவதும் அப்படின்றத ஆல் டேன்னு சொல்லலாம். தூங்குறது இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட்னு சொல்லுவோம். இப்போ பூனை நாள் முழுவதும் தூங்கியதுன்றத த கேட் ஸ்லெப்ட் ஆல் டே. த கேட் ஸ்லெப்ட் ஆல் டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். படம்ன்றது இங்கிலீஷில் மூவின்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தது, பிடிக்கும்ன்றது இங்கிலீஷில் லைக்னு சொல்லுவோம். இப்போ பிடிச்சிருந்தது அப்படின்றப்ப லைக்கோட பாஸ்ட் டென்ஸ் லைக்டுன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு படம் பிடிச்சிருந்ததுன்றத ஐ லைக்டு த மூவி. ஐ லைக்டு த மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றா டிவி பார்த்தோம். நாங்கள் ஒன்றா டிவி பார்த்தோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். ஒன்னான்றது இங்கிலீஷில் டுகெதர்னு சொல்லலாம். பார்க்கறது இங்கிலீஷில் வாட்ச்னு சொல்லுவோம். இப்போ வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் வாட்ச்டுன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒன்றா டிவி பார்த்தோன்றத வி வாட்ச்டு டிவி டுகெதர். வி வாட்ச்டு டிவி டுகெதர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ ஒரு பாட்டு பாடனா. அவ ஒரு பாட்டு பாடனா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம். பாட்டுன்றத சாங்னு சொல்லுவோம். பாடுறது இங்கிலீஷில் சிங்னு சொல்லுவோம். சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் சாங்னு சொல்லலாம். இப்போ அவ ஒரு பாட்டு பாடனான்றத ஷீ சாங் எ சாங். ஷீ சாங் எ சாங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாய்கள் சத்தமாக குரைத்தன. நாய்கள் சத்தமாக குரைத்தன. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாய்கள் அப்படின்றது இங்கிலீஷில் டாக்ஸ்னு சொல்லுவோம். சத்தமாகன்றது இங்கிலீஷில் லவுட்லின்னு சொல்லலாம். குறைக்கிறது இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லுவோம். இப்போ பார்க்கோட பாஸ்ட் டென்ஸ் பார்க்டு. இப்போ நாய்கள் சத்தமாக குரைத்தனன்றத டாக்ஸ் பார்க்டு லவுட்லி. டாக்ஸ் பார்க்டு லவுட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் டீ குடித்தேன். நான் டீ குடித்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். குடிக்கிறது இங்கிலீஷில் ட்ரிங்க்னு சொல்லுவோம். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க்னு சொல்லலாம். இப்போ நான் டீ குடித்தேன்றத ஐ ட்ராங்க் டீ. ஐ ட்ராங்க் டீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் கடிதங்கள் எழுதணும். நாங்கள் கடிதங்கள் எழுதணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். கடிதங்கள்ன்றத லெட்டர்ஸ்னு சொல்லலாம். எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். இப்போ ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். இப்போ நாங்கள் கடிதங்கள் எழுதினோம் அப்படின்றத வி ரோட் லெட்டர்ஸ். வி ரோட் லெட்டர்ஸ்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்தது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நேற்றுன்றது இங்கிலீஷில் எஸ்டர்டேன்னு சொல்லுவோம், மழைன்றத ரெயின்னு சொல்லுவோம். பெய்தது அப்படிங்கிறப்ப அதோட பாஸ்ட் டென்ஸ் ரெயினுடுன்னு சொல்லுவோம். இப்போ நேற்று மழை பெய்ததுன்றத இட் ரெயினுடு எஸ்டர்டே, இட் ரெயினுடு எஸ்டர்டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்கிட்ட அப்படின்றப்ப ஐ ஹேவ்னு சொல்லுவோம். இப்போ ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேடு. ஒரு பேனா அப்படின்றத ஏ பென்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சுன்றப்ப ஐ ஹேட் அ பென், ஐ ஹேட் எ பென்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க அமைதியா பேசினாங்க. அவங்க அமைதியா பேசினாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவங்கன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். அமைதி அப்படின்றத குவைட்டுன்னு சொல்லலாம். பேசுறது இங்கிலீஷில் டாக்னு சொல்லுவோம். டாக்கோட பாஸ்ட் டென்ஸ் டாக்டு. இப்போ அவங்க அமைதியாக பேசினாங்கன்றத தே டாக்டு குவைட்லி, தே டாக்டு குவைட்லின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நிறையா சிரித்தோம். நாங்கள் நிறையா சிரித்தோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். நிறையன்றத லாட்னு சொல்லலாம். சிரிக்கிறது இங்கிலீஷில் லாஃப்னு சொல்லுவோம். லாஃபோட பாஸ்ட் டென்ஸ் லாஃப்டு. இப்போ நாங்கள் நிறைய சிரித்தோன்றத வி லாஃப்டு எ லாட், வி லாஃப்டு எ லாட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஓவியத்தை ரசித்தேன். நான் ஓவியத்தை ரசித்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஓவியம்ன்றது இங்கிலீஷில் பெயிண்டிங், பெயிண்டிங்னு சொல்லலாம். ரசிக்கிறது இங்கிலீஷில் என்ஜாய்னு சொல்லுவோம். ரசித்தேன் அப்படின்றப்ப அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ஜாய்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் ஓவியத்தை ரசித்தேன்றத ஐ என்ஜாய்டு த பெயிண்டிங், ஐ என்ஜாய்டு த பெயிண்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் அவனுடைய நண்பருக்கு உதவினான். அவன் அவனுடைய நண்பருக்கு உதவினான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். அவனுடைய நண்பன்றத ஹிஸ் ஃப்ரெண்டு, ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். உதவுறது இங்கிலீஷில் ஹெல்ப்னு சொல்லுவோம். இப்போ உதவினான்றப்ப ஹெல்ப்போட பாஸ்ட் டென்ஸ் ஹெல்ப்டுன்னு சொல்லலாம். இப்போ அவன் அவனுடைய நண்பருக்கு உதவினான்றத ஹீ ஹெல்ப்டு ஹிஸ் ஃப்ரெண்ட், ஹீ ஹெல்ப்டு ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு படம் பார்த்தேன். நான் ஒரு படம் பார்த்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம். படம்ன்றத மூவின்னு சொல்லலாம். பார்க்கறது இங்கிலீஷில் வாட்ச்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தேன்றப்ப வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் வாட்ச்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்றத ஐ வாட்ச்டு எ மூவி, ஐ வாட்ச்டு எ மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு கடிதம் எழுதினாள். அவள் ஒரு கடிதம் எழுதினாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம். கடிதம்ன்றத லெட்டர்னு சொல்லுவோம். எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், ரோட்னு சொல்லலாம். இப்போ அவ ஒரு கடிதம் எழுதனான்றத ஷீ ரோட் எ லெட்டர், ஷீ ரோட் எ லெட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் நல்லா தூங்கினேன். நான் நல்லா தூங்கினேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். நல்லா அப்படின்றத வெல்னு சொல்லுவோம். தூங்குறது இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் நல்லா தூங்கினேன்றத ஐ ஸ்லெப்ட் வெல், ஐ ஸ்லெப்ட் வெல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றாக படித்தோம். நாங்கள் ஒன்றாக படித்தோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். ஒன்றாக அப்படின்றத டுகெதர்னு சொல்லலாம். படிக்கிறது இங்கிலீஷில் ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்போ படித்தோன்றத ஸ்டடீடுன்னு சொல்லலாம். ஸ்டடீடு. இப்போ நாங்கள் ஒன்றா படித்தோன்றத வி ஸ்டடீடு டுகெதர், வி ஸ்டடீடு டுகெதர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்கிட்ட இருக்குன்றத ஐ ஹேவ்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட இருந்துச்சுன்றப்ப ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட். இப்போ
என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சுன்றத ஐ ஹேட் அ கார். ஐ ஹேட் எ கார்னு சொல்லலாம்.